ஒரு பங்கு தந்தைன்றவர் வந்து சொல்லலாம் 1000 வேலை இருக்குப்பா அட்மின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் போப் ஃப்ரான்சிஸ் நினைக்கிறேன் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் என்சைக்ளிக்கல் செஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஷீப். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணுங்க, அது தெர் இஸ் நத்திங் டு இட். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த இப்போ நீங்கள் யூத்துன்னு சொல்கிறீங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, நான் யூத்துன்னு சொல்லும் போது வந்து ஐ வில் டேக் பேக் மை இயர் டு 16 years 17 years, அதாவது காலேஜ் படித்து முடிக்கிற டைம். அப்போது ஒரு யூத்னா ஐ திங்க் அன்றைக்கும் இன்றைக்கும் மாறாத ஒரு விஷயம் என்னென்னா சம்பளம் இல்லாத கூலிப்படப்பா. சர்ச்சில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கா, கூப்பிடு. ஒரு இப்போ அப்போல்லாம் நாங்கள் வந்து ஒரு சட்டை போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜெர்சியை போடு, கலர் கலராக போடு, அதுக்கப்புறம் வந்து தேரை இழு, அதுக்கப்புறம் வந்து சர்ச்சை சுத்தம் பண்ணு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடு, வாலிபால் விளையாடு. ஓகே, ஒரு ஆங்கிளில் சொல்லும் போது வந்து ஒரு டைமில் ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் டான் பாஸ்கோ ஸ்பிரிட். அதாவது என்ன பண்ணாருன்னா, இவர் இட்டாலியில் பார்க்குறாரு, இவங்க எல்லாருமே வேற வழியில் இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏய் வாங்க லெட் அஸ் ப்ளே அப்படின்னு. ஓகே, now we have invited everybody to play, that's fine. அதாவது என்னன்னா, ஆனால் அவங்க அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம், அதே லெவலில் விட்டுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா, ஓகே விளாட்றானா, பால் விளாட்றானா, இங்கே இருக்கிறானா, அவ்வளோதான். அதாவது நான் சர்ச்சுக்குள்ளே இருந்தால் ஹெவன் போயிடுவேன்ற ஒரு நினப்பு இருக்குது இன்னைக்கு நமக்கு வந்து இருக்குதானா. ஒரு ப்ராடிகல் சன், அதோட எல்டர் சன் இருக்கிற மாதிரி கதை தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதாவது நான் வந்து என் தந்தையோடு இருந்து ஆனால் நான் கடைசி வரைக்கும் அவரோட புள்ளன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாத ஒரு மனநிலை இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, என்னோட சர்ச் பசங்க யூத் வந்து சர்ச்சில் இருக்கிறாங்க, மற்றவன்லாம் வெளியே இருக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனோட ஸ்டாண்டர்ட் எப்படின்னா, நான் சர்ச்சில் இருக்கேன் அப்போ நான் நல்லவன். அப்போ ஃபாதர் நினைக்கலாம், ஏய் சர்ச்சில் இருக்கான், நல்லா இருக்கிறேன். அப்புறம் வீட்டில் அவன் சர்ச்சில் தான்ப்பா இருக்கிறான். அப்போ வெளியே இருக்கிறவனுக்குலாம் மோட்சமே கிடையாதுன்னு இருக்கும். ஆனால் யூ நெவர் நோ த ஒன் அவுட் சைட். அதாவது ஐ திங்க் ஜிகே செஸ்டர்டன் நினைக்கிறேன், இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். த ஒன் ஹூஸ் நாக்கிங் அட் த டோர் ஆஃப் அ brothel house is somebody who's searching God. ஜிகே செஸ்டர்டன் சொல்லியிருக்காரு. ஓகே, the one who's knocking the door is somebody who's searching God. ஸோ நம்ம இங்கே இருந்தோம் இல்லாமலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நானும் இன்னைக்கு நான் அப்போ யூத்தில் இருக்கும் போதும் பிளாஸ்டா பாரிஸ்லாம் பூசின்னு நான் வந்து இந்த இப்போ அந்த என்னப்பா அது ஸ்னோவுக்கு வந்து பிளாஸ்டா பாரிஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் பண்ணி இது பண்ணியும் அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தவிர